ஆதிரைக்கு நிகழ்ந்தது. தீயினுள் படுக்க வைக்கப்பட்டிருந்த படுக்கையிடமும் உடுத்திய ஆடையும் தீப்பற்றாமலும், உடலில் பூசிய சந்தனமும் அசைகின்ற கூந்தலில் சூடிய மாலையும் பழைய நிறம் மாறாமலும், மனம் பொருந்திய தாமரை மலரில் ஒப்பின்றி வீட்டிருக்கும் திருமகள் போலிருக்கும் நிலை கண்டு, தீயும் கொல்லப்படாத தீவினை செய்தவளானேன், இனி என்ன செய்வேன் என்று அவள் ஏங்கி நிற்கும் வேளை, ஆதிரையே கேட்பாயாக, பெறுதற்கு அரிய உன் கணவனை தவழ்கின்ற அலைகள் செலுத்த அவன் நக்க சாரணராகிய நாகர்கள் வாழ்கின்ற மலைப்பகுதியில் சென்று சேர்ந்தான். அங்கு அவன் பல ஆண்டுகள் தங்க மாட்டான். சந்திரதத்தன் என்னும் ஒரு வணிகனது மரக்கலத்தில் வந்து சேருவான். எனவே நீ கொண்டிருக்கும் துன்பத்தை விட்டொழிப்பாயாக என்று ஆகாயத்திலிருந்து அசரீரி ஒலித்தது. உடனே அழகிய வரி பொருந்திய மையுண்ட கண்களை உடைய ஆதிரையும் அதன் அழுகின்ற துயரத்தினின்றும் நீங்கி பொய்கையினுள் நீராடிவிட்டு வருவதைப் போல் மனத்தின் கண் கலக்கமின்றி புத்துணர்ச்சியுடன் இல்லத்திற்கு வந்தாள். அவள் என் கண்மணி போன்ற கணவன் விரைவில் இங்கு வரவேண்டும் என்று நினைத்து அறம் புரிதலில் வழுவாதவளாய் பொழிகின்ற மழையை தரவல்ல பிரதற்கரிய ஒழுக்கத்தினை உடைய கற்பிற் சிறந்த மகளிரும் விரும்பி வணங்கும் தகுதியை அடைந்தாள்.